நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பறவையை போல நம்ம இருக்க சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? ஹதீஸுடைய வாக்கியம் கேளுங்கள், பிரபல நபிமொழியுது. லவன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிற மாதிரி கரெக்டா நம்பிக்கை வச்சா லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர். அல்லாஹ் பறவைக்கு ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுப்பான். அது என்ன பறவைக்கு கொடுக்கிற மாதிரி? தகுது ஹிமாசன் வ தரூஹு பிதானா. காலையில போறப்ப காலி வயிறோட போகும், மாலையில திரும்பி வரும். உத்தரவாதம் இருக்கா? இந்த மார்க்கெட்டுக்கு போனா கிடைக்கும் இருக்குதா? எந்த இடத்துக்காவது உணவு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது தாவத்து அழைப்பு இருக்கா? விருந்து ஏதாவது இருக்கா? ஒன்னும் கிடையாது. என் ரப்பு எனக்கு கொடுப்பான்னு காலையில கூட்ட விட்டு கிளம்பும். காலி வயிற்றோடு காலையில கிளம்பி செல்லுகிற பறவை மாலையில் வயிறு நிரம்பிய வண்ணம் கூடு திரும்பி வரும். ரிசுக்குல பறவைக்கு அதீத நம்பிக்கை உண்டு. அல்லாஹ் எங்கேயாவது வச்சிருப்பான், எனக்கு அவன் தருவான். ரிசுக்கு விஷயத்தில் பறவையை பார்த்து நாம் பாடம் படிக்க வேண்டும். ரப்பு நிச்சயம் தருவான். தேட வேண்டியது நம் பொறுப்பு. எந்த பறவையும் நமக்கு கூட்டுக்கே வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே மரத்துல கூண்டுலயே உட்காந்துக்கிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரையும் நமக்கு வரட்டும்னு இருக்கிறது இல்ல, கிளம்பி போகிறது. எனவே ரிசுக்கை தேட வேண்டும். அல்லாஹ் தருவான் என்கிற நம்பிக்கை வேண்டும். நிச்சயம் தருவான், எடுத்துக்கொண்டு திரும்பி வர வேண்டும். இந்த ரிசுக்கினுடைய பாடத்தை வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது தவக்குலின் பாடத்தை நமக்கு நடத்துகிறார்கள்.